அது மேலே கொஞ்சம் டிகேஷன் ஊற்றுங்க பார்ப்போம். கொஞ்சம் டிகேஷன் ஊற்றுங்க அதுக்கு மேலே. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ உங்களுடைய மனசை மகிழ்விக்குன்னு சொன்னாக்கா ஒரு 100 கிலோமீட்டராவது பயணம் செய்து அந்த டீயை குடிக்கணுங்கிறது ஒரு அரபிய பழமொழி. பட் நாங்கள் இன்றைக்கி 100 கிலோமீட்டர் ஒன்றும் பயணப்படையில் ஒரு 2 கிலோமீட்டர் பயணப்பட்டு நம்ம ரய்யான் மஸ்ஜிதிலிருந்து நேர கிராண்டு போகிற ரோட்டில் இருக்கிற மாஸ் மதீனா ஹோட்டலுக்கு பின்பக்கம் இருக்கிற டீ வேர்ல்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி டீ குடிக்க போயிருக்கிறோம். கடை ரொம்ப ஸ்பேசியஸாட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிற நேரத்தில் தான் அவங்க தயிர் வடையில் தயிர் சேர்த்துட்ருக்குறாங்க. தயிர் வடை மட்டும் இல்லாமல் மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, சென்னா மசாலா இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு நம்ம குளச்சல் மீலாது விழாவில் நூறுதீனானுடைய சுக்காப்பி கடை ஞாபகம் வந்துட்டுது. நானும் கதிரனும் மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி ஆர்டர் கொடுக்க ஈசு பண்ண ஒரு தயிர் வடை ஆர்டர் கொடுத்துருந்தார். பலகாரம் எல்லாமே டேஸ்ட் வைஸ் சிம்பிளி சூப்பர். நான் என்னோட வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு பைட் ஈசு பண்ண எடுத்துருந்து தயிர் வடை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். தாளித்த தயிர் வடை தரமாக இருந்தது. இங்கே குறிப்பாக எடுத்து சொல்லணும்னா நம்ம டீ மாஸ்டர் தான். அவர் அதிதீவிர கடமை உணர்ச்சியோடு அந்த பாலை ஒரு கலக்கி கப்பில் ஊற்றி அதுக்கு மேலே டிக்கேஷன் ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் பதையும் போட்டு அதுக்கு மேலேயும் டிக்கேஷன் ஊற்றி கொடுப்பார். நம்ம அதை குடித்தோன்னாக்கா நம்ம ஒரு நிமிஷத்தில் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சும்மா துள்ளாத மனமும் துள்ளும். இங்கே டீ பலகாரம் மட்டுமில்லாமல் பதாம் பால், கூல் ட்ரிங்க்ஸு, ஜெல்லி மற்றும் வெள்ளிக்கிழமையில் பிரியாணி, சனிக்கிழமையில் 5 கறிச்சோறும் இங்கே கொடுக்குறாங்க. பிரியாணிக்கு ஒன்று ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதான் அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற நம்பரில் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. தமாமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறையாவது விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.